வெல்கம் டு திவிஸ் பிளாக்போர்ட் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th கணினி பயன்பாடுகள் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 3rd லெசன், தரவு மேலாண்மை அமைப்பு அறிமுகம் அப்படிங்கிற லெசன். ஸோ இந்த லெசனில் ரிவைஸ்டு சிலபஸில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த சாப்டரில் கவர் ஆகக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் என்ன, அந்த சாப்டருக்குள்ளே நம்மளால் எடுக்க முடிஞ்ச இன்டீரியர் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சாப்டர்ஸ் கவர் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 சாப்டர் கவர் ஆகியிருக்கு. 3.1, 3.3, 3.4, 5, 6, 7 சொல்லிட்டு ஒரு 6 சாப்டர் கவர் பண்ணியிருக்காங்க. அந்த சாப்டருக்குள்ளே என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகலாம். ஆக்சுவலாக நம்ம புக் பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரோமனை பொறுத்த வரைக்கும் புக்கில் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 10ல் 7 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த ரிவைஸ் சிலபஸில் கவர் ஆகுது. ஸோ அது என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 3 வரிகளில் விடையளிக்க வந்து ஒரு 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கோப்பு செயலாக்க முறையின் சில குறைபாடுகளை பட்டியலிடுக. செகண்ட் கொஸ்டின் ஒற்றை மற்றும் பல மதிப்பு பண்புக்கூறுகளை பட்டியலிடுக. தேர்டு ACID பண்புகள் யாவை. ஃபோர்த்து SQL பற்றி குறிப்பு வரைக. ஃபிஃப்த்து SQL மற்றும் MySQLக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக. சிக்ஸ்த்து கொஸ்டின் தரவுகளுக்கு இடையே நிலவும் உறவுநிலை என்பது என்ன, அதன் வகைகளை பட்டியலிடுக. செவன்த்து கொஸ்டின் உறவுநிலை தரவுதளத்தின் சில நன்மைகளை கூறு. ஸோ இந்த 7 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இந்த சாப்டர்ஸில் கவர் ஆகுது. செகண்ட் ரோமனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு பத்தி அளவில் விடையளிக்கவும். ஸோ 3 மார்க் கொஸ்டின். இந்த 3 மார்க்ஸில் என்னென்ன கொஸ்டின் கவர் ஆகுது அப்படின்னா தரவுத்தள மேலாண்மை அமைப்பின் பரிமாண வளர்ச்சியை பற்றி விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின் தரவுத்தளங்களுக்கு இடையே நிலவும் உறவுகள் என்ன, அவற்றை பட்டியலிடுக. லாஸ்ட் கொஸ்டின் தரவுத்தள மேலாண்மை அமைப்பில் உள்ள கார்டினாலிட்டி பற்றி விவரின்னு சொல்லிட்டு ஒரு 3 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இதில் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமனில் ஒரு பக்க அளவில் விடையளிக்கும். ஸோ இது 5 மார்க் கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரவுத்தள மேலாண்மை அமைப்பில் உள்ள பல்வேறு தரவுத்தள மாதிரிகளை விளக்குக அப்படிங்கிற கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் ER மாதிரியின் அடிப்படை கருத்துக்களை பட்டியலிடுக. நெக்ஸ்ட் கொஸ்டின் DBMSல் உள்ள பல்வேறு வகையான பண்புக்கூறுகளை பற்றி விவரி. இந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தாங்க புக் பேக்கில் இந்த சாப்டரில் கவர் ஆகியிருக்கும். ஸோ இந்த சாப்டரில் நம்மளால் எடுக்க முடிஞ்ச இன்டீரியர் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் DBMS என்றால் என்ன அல்லது DBMS வரையறு அப்படிங்கிறத கேட்கலாம். செகண்ட் கொஸ்டின் DBMSன் பயன் யாது. நெக்ஸ்ட்டு DBMSன் வகைகள் யாவை. அடுத்த கொஸ்டின் உடல் நிகழ் பரிவர்த்தனை என்றால் என்ன. நெக்ஸ்ட்டு தரவு என்றால் என்ன. நெக்ஸ்ட்டு தரவுத்தளம் என்றால் என்ன. நீடித்த திறன் என்றால் என்ன. நிலைத்தன்மையின் அளவு என்றால் என்ன. அணுக்கோப்பு என்றால் என்ன. RDBMS உறவுநிலை தரவுத்தளம் என்றால் என்ன. RDBMS தரவுத்தள அமைப்புகள் யாவை. RDBMSன் அடிப்படை கூறு யாவை. RDBMSன் சிறப்பம்சங்கள் யாவை. அட்டவணை என்றால் என்ன. நெடுவரிசை என்றால் என்ன. ஸோ நெடுவரிசை அப்படிங்கிறது வந்து எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா பண்புக்கூறு அப்படிங்கிறதை சொல்லலாம். இன்னொன்று வந்து டொமைன் அப்படிங்கிற நேம்லேயே மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து இப்போ நெடுவரிசை என்றால் என்ன, பண்புக்கூறு என்றால் என்ன, டொமைன் என்றால் என்ன, 3க்குமே ஒரே ஆன்சர் தான். நெக்ஸ்ட்டு வரிசை என்றால் என்ன. இதுவும் அதே மாதிரி தான். வரிசைக்கு வந்து இன்னும் 2 பேர் இருக்குது. பதிவு என்றால் என்னன்னு கேட்கலாம், அல்லது கிடைமட்ட உள்ளீடு என்றால் என்ன அப்படின்னு கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் முதன்மை திறவுகோல் என்றால் என்ன. நெக்ஸ்ட்டு இணைப்பு முதன்மை திறவுகோல் என்றால் என்ன. நெக்ஸ்ட் கொஸ்டின் வெளி திறவுகோல் என்றால் என்ன. நெக்ஸ்ட்டு மேன்மை திறவுகோல் அல்லது தேர்வு திறவுகோல் என்றால் என்ன. நெக்ஸ்ட் கொஸ்டின் இணைப்பு திறவுகோல் அல்லது கூட்டு திறவுகோல் என்றால் என்ன. நெக்ஸ்ட் கொஸ்டின் உருப்பொருளின் வகைகள் யாவை. நெக்ஸ்ட்டு உறவு நிலைகளின் வகைகள் யாவை. நெக்ஸ்ட்டு உறவுநிலை நிகழ்வு என்றால் என்ன. நெக்ஸ்ட் கொஸ்டின் MySQL வரையறு. நெக்ஸ்ட்டு வரையறு MySQL. நெக்ஸ்ட்டு பொதுவாக பயன்படுத்தப்படும் தரவுத்தளங்களின் பெயர்கள் யாவை. நெக்ஸ்ட்டு ER வரைபடம் என்றால் என்ன. லாஸ்ட் ஒன் எவையேனும் 5 ER மாதிரி வரைபடம் கூறுகள் குறியீடுகள் பற்றி விளக்கம் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 41 கொஸ்டின்ஸ் தவிர கண்டிப்பாக இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த கொஸ்டினும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த லெசனில் இந்த 41 கொஷின்ஸை படிச்சிட்டிங்க அப்படின்னா வர எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.